ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எள்ளுருண்டை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் 250 கிராம் எள்ளு, 150 கிராம் வெல்லம், ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல எள்ளு, அதை நம்ம மணம் வரளவு வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளை சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வருங்க, அதுவே போதும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். இது செய்ய ஒரு 10 மினிட்ஸ் போதும். எள்ளு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இப்போ கடாயில் ஒரு 25 ml, ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சு வச்சிருக்க எள்ளு, அதை மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் ஆயிடுச்சு. அது கூட வெல்லம் போட்டுக்கலாம். ரெண்டையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை வேற பவுலில் போட்டுட்டு அது கூட சூடு பண்ணி வச்சிருக்க நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் சூடாக இருக்கணும். இப்போ நம்ம அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையில பிடிச்சு எடுத்துக்கலாம். உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது செய்ய ஒரு 15 நிமிஷம் போதும். ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகள் கொடுங்க, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான எள்ளுருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.